ஹாய், வெல்கம் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெவலப்பர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த NVIDIAவில் ஒரு ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓப்பன் ஏஐ வந்து டஃப் பண்ணுது. ரொம்ப ஓப்பன் ஏஐயோட மாசான ஒரு ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூட்ரான் 70Bங்கிறது தான் அந்த ஏஐயோட பேர். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் தட் மாடல் டு யூஸ் இட். நம்ம எழுதலாம் ரைட் இன்வாய்ஸ் HTML வித் CSS அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இது என்ன அவுட்புட் கொடுக்குன்னு பார்ப்போம். ஓகே தான், நல்லா பில்ட் பண்ணது. ChatGPT-யோட அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ChatGPT-யில் இந்த மாதிரி வரும்போது நம்ம கீழேருந்து மேலே தூக்கி வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் இங்கே கீழேருந்து நம்மளை மேலே விட மாட்டுது. ஸோ ஓகே, இருங்க நம்ம இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த HTML சும்மா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் போட்டு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். திஸ் இஸ் தட். ஓ, செம்மையாக இருக்கே. மாசாக இருக்க ஒரு இன்வாய்ஸ் சூப்பராக ரெடி பண்ணி தந்துருக்கு. வேறு லெவல் தான். ஸோ இந்த ஏஐ தான் அது NVIDIAவோட நியூட்ரான் 70B. ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் 500 API கிரெடிட்டாக யூஸ் பண்ணிக்கலாமா? செல்ஃப் கோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 90 days. பேசிக்கலி இது ஃப்ரீ தான், நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி இதில் ஹிந்திலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஹிந்தியில் இருக்குமா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியல. அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கல. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது தான் வந்து இப்படி தான் நம்ம NVIDIAவோட நியூட்ரான் 70B அப்படிங்கிற ஒரு ஏஐயை நம்மளால் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்களா? தேங்க்யூ.